ரொம்ப நல்லா இருந்துச்சு. It's a really well made beautiful movie. Do watch in theaters, please don't miss it. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மூவி. இதில் ஃபேமிலி இருக்குது, லவ் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் சோஷியல் மெசேஜஸ் எல்லாம் இருக்குது. டோன்ட் மிஸ் இட். இப்போ தான் எமக்காதைக்கு ப்ரீமியர்ஸ் பார்த்துட்டு வந்தோம். படம் எப்படின்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி ஆரம்பித்து சஸ்பென்ஸ்ஃபுல்லாக நல்லா போகுது. ஓவரால் ஒரு ரூரல் வில்லேஜில் வந்து இந்த கேஸ்ட்டு பற்றி இருக்கிற அப்ரெஷனும் அதுக்கப்புறம் அதனால் ஏற்படுற க்ரைம்ஸை பற்றி எடுத்துருந்தாங்க. ஸோ படம் வந்து ஓவர்ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் அப்புறம் வந்து என்பிலாம் செம்மையாக நடிச்சிருந்தார். மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் ஒரு நல்ல படம், பார்க்கலாம். இப்போ தான் ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு வந்தோம். ஓகே, படம் வந்துட்டு ரொம்ப பெட்டர்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஸ்டோரி வைஸ் இனிமேல் ஜாதி, இந்த கொடுமை, இந்த கொலை அப்படிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் படம் இப்போ எப்படியோ வருது. திடீர்னு திரும்பி அதுக்கே ட்ராக் போகிற மாதிரி இருந்துச்சு. என்பி ரொம்ப நல்லா அடிச்சிருந்தார். அந்த ஹீரோயின் ரொம்ப அந்த டெட் பாடி மாதிரி அந்த ஹாரர் சீக்வன்ஸ்லாம் ஒரு சீனில் வந்துட்டு இந்த பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி அந்த எலிவேட் பண்ணிச்சு அந்த ஹாரர் சீக்வன்ஸ்லாம். படம் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ரொம்ப சொல்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. அது எனக்கு அவ்வளோ லைக் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. பட் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. பட் பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஹாரர் சீன்ஸ்லாம் எலிவேட் பண்ணி ரொம்ப அழகாக காட்டுச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் தேட்டரில் குடும்பத்தோடு பாருங்கள். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயினிங் படம். நன்றி. ஒண்டர்ஃபுல் ஃபில்ம். நிஜமாகவே ரொம்ப நல்ல படம். ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஃபில்ம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. பிபின் ஹஸ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரூபா த லீட் ஆர்டிஸ்ட், அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் டீம் பிரில்லியன்ட். இதில் என்னென்னா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். வந்து வெரி ரேர்லி இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வரும். எல்லா மூமெண்ட்ஸுமே பிரில்லியண்ட்டாக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி படத்துக்கு ஆடியன்ஸ் வந்து பார்த்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ டெஃபினெட்லி த ஃபில்ம் ஒன்ட் டிசப்பாயிண்ட் யூ. ரொம்ப ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். பட் ஒரு பிரில்லியன்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் படம் பார்க்கும்போது. டெஃபினெட்லி வாட்ச் த ஃபில்ம். ரொம்ப 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 நல்லாயிருக்கு. வெரி இமோஷ்னல் அண்ட் ஃப்ரம் மியூசிக்லேருந்து சவுண்ட் டிசைன்லேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் சுஜித் took this project and he did what he did. ஆக்டிங்கிறது கீதா கைலாசம் மேம் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் வாட் ஷி டிட் அவங்க வந்து அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாருக்கும் கண் கலங்கிடுச்சு, எல்லோரும் கை தட்டிட்டாங்க. ஸோ ஹாப்பி. கன்வே பண்ணுறது அப்படியே எல்லாத்தையும் ஏதாவது ஒரு விஷயம் யாருக்காவது பிடிச்சதுன்னா அதை அப்படியே விட்டுறணும், எல்லாம் சரியாயிடும். சும்மா இருந்தாலே எல்லா லைஃப்பும் சரியாயிடும். அதான் கன்வே பண்ணுறது. என்னென்ன இல்லை, இமோஷ்னலாக இருக்குது. ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. ஹாரரை தாண்டி அகெயின் ஒரு பொண்ணோட லைஃப்பில் வந்து ஒரு இடத்துல வந்து அவளை பேச விடலைன்னா, அவள் செய்ய வேண்டியதை செய்ய விடலைன்னா என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நடந்திருக்கலாம். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் இப்படிலாம் இருந்திருக்கலாம், ஆனால் இப்படி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகுங்க. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அபவுட் உமன் அண்ட் இட் இஸ் அபவுட் உமன் who are not allowed to talk. ஸோ எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்.